வணக்கம். நாம் கர்ணனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக பரசுராமரிடம் சாபம் பெற்ற கர்ணன் திக்கு திசை தெரியாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தான். என்ன செய்வதென்று அவனுக்கு தெரியவில்லை. தான் ஆசைப்பட்டது போல் சிறந்த வில்வித்தை வீரனாக ஆகியிருந்தும் அவனால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் குருவின் சாபத்தால் மனமுடைந்து போயிருந்தான். தன்னை தேரோட்டியின் மகன் என்று அழைத்த அனைவரும் தான் ஒரு சிறந்த மாவீரன் என்று அழைக்க வேண்டும் என்று எண்ணி அவன் செய்த அத்தனை செயல்களும் பெற்ற சாபத்தால் வீணாகிவிடும் என்று எண்ணி கலங்கினான். ஆதலால் தன்னை நிலைப்படுத்த எண்ணி தவத்தினில் ஆழ்ந்தான். கிடைத்ததை உண்டு பசியாறி மீண்டும் தவத்திற்கு சென்றான். தொடர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த அவனுக்கு அன்று திடீரென்று மிகுந்த பசி உண்டானது. எனவே இன்று நன்கு பசியாற வேண்டும் என்று நினைத்தான். ஏதேனும் விலங்கு கண்ணில் தென்படுகின்றதா என்று கூர்ந்து கவனிக்கலானான். அப்பொழுது புதரினில் ஏதோ அசைவு தெரியவே நின்று கூர்ந்து கவனிக்கலானான். அது மான் என்று நினைத்து அம்பை எய்தான். அவன் எய்த அம்பு பட்டதும் அவ்விலங்கு எழுப்பிய ஒலியானது மானை போல் அல்ல என்று நினைத்தான். வேறு விதமாக இருக்கவே விரைந்து சென்று நோக்கினான். அங்கு சென்று பார்த்தது பார்த்தபடியே நின்று விட்டான். அவன் நினைத்தது போல் அது மான் அல்ல, அது ஒரு பசு. அப்பசுவின் கண்ணில் தெரிந்த வலியைக் கண்டு மேலும் வருந்தினான். அதே நேரம் அங்கு வந்த பசுவின் உரிமையாளர் அதன் நிலை கண்டு தவித்தார். அதற்கு காரணமானவனை நோக்கினார். உன்னை பார்த்தால் நீ ஒரு வீரன் போல் இருக்கிறாய். நீ செய்த இப்பாவத்திற்கு இப்பசு அனுபவிக்கும் துன்பத்தினை போல் நீ போர்க்களத்தில் போரிடும் போது உன் தேரின் சக்கரமானது பூமியில் புதையுண்டு அதனை வெளியே எடுக்க முடியாமல் தவிப்பிற்கு உள்ளாவாய் என்று சாபமிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். கர்ணனின் நிலை மோசமாகியது. தான் பெற்ற முதல் சாபத்திலிருந்தே வெளிவராத நிலையில் மீண்டும் அடுத்த சாபமா? கர்ணனின் நிலை என்ன? தொடர்ந்து பார்ப்போம்.